நல்லெண்ணெய் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி உப்பு இருக்குது. இது உப்பில் சுட்ட அப்பளம் எப்படின்றத காட்டுறேன். நான் வச்சுருக்கிறது எண்ணெய் கிடையாது, உப்பு. ரைட்டுங்களா? வெறும் 25 ரூபா உப்பு. இதை போட்டுட்டு புரிகிறத மட்டும் கவனிங்க. அப்பளம் இதை நான் ஏற்கனவே செய்யணும்னு நினச்சேன். ஏன்னா சால்ட் இஸ் அ வெரி குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். அது நிறையா பேருக்கு தெரியாது. ரைட்டா? எப்படி வருது பார்த்தீங்களா? அப்பளம் ஒட்டாது. அப்பளம் வந்து உப்போடு ஒட்டாது. தெரியுதா? இதை செய்யணுன்ட்டு ரொம்ப நாளாக இருந்தேன். இங்கே தான் வந்து டைம் கிடச்சி. 25 ரூபா தான் உப்பு. ஓகே. ஆனால் கருகும். அப்பளம் எண்ணெயில் கருகிற மாதிரியே கருகும். கருகினாலும் பிரச்சனை கிடையாது. ஐயோ, இதை வச்சு ஊற்றிட்டேன். ஓகேவா? இதுதான் எண்ணெயில் சுட்ட அப்பளம். சரிதா? ஃபோன் வச்சு பிடிக்கிறேன். ஓகே. எப்படி இருக்குது பார்த்தீங்களா அப்பளம்? புரியுதா? இப்போ நான் காட்டுறேன். இந்த அப்பளத்தை எடுத்து இதில் எப்படி போடுங்க. போட்டுட்டு இது வந்து கொலஸ்ட்ரால் இருக்காது இதில். கரெக்டாக போட்டுட்டு இந்த இதை உப்பு அப்படி போட்டுக்கணும். புரியுறத கவனிச்சிங்களா? இதுனா கருகி போச்சு. கருகினாலும் பரவாயில்லை. இதுதான் பிடிக்கணும். எண்ணெயில் சுட்ட அப்பளம். உப்பு தான் காலியாகும். உப்பு காலியாச்சுன்னா தூக்கி போட்டுடலாம். அதை விரிகிறது தெரியுதா உங்களுக்கு? இதில் 2 அப்பளத்தை எடுத்து இப்படி போட்டுருங்க. போட்டுட்டு இதை இப்படியே போடுங்க. இது உப்பு உருகாது. ஏன்னா உப்போட மெல்ட்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம். சரியா? உப்பு ஒட்டவும் செய்யாது. கறியிருச்சானா இந்த அப்பளம். அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே. அப்படியே போடுங்க. தெரியுதா? உப்பு வந்து பயங்கர சூடாக இருக்கும். ஓகே. இதா புரியுறது தெரியுதா? இன்னொன்று கூட டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறேன். இது வச்சுட்டு இது ஒட்டாது. இந்த அப்பளம், இந்த உப்பு வந்து இதில் ஒட்டாது. ஓகே. சரிதா? கரெக்டான டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உப்பில் அப்பளம் புரியும். அவ்வளோதான். இதுதான் கரெக்டான கொதிநிலையில் எடுக்கிற அப்பளம். ஓகே. நாலு அப்பளம் போடுறேன் பாரு. தண்ணி கிண்ணி மூஞ்சில் ஒன்றும் தெரியாது. ஒன்று போட்டிங்க இப்படி வச்சேன். மண்ணில் சுடுறோம். மண்ணிலேயே நான் சுடுவேன். மண்ணோட கொதிநிலை ரொம்ப ஹையஸ்ட்டு. சரியா? ஓகே. எப்படி இப்படி கையிலே எடுத்துக்கலாம். ஓகே. அமர்த்திருங்க. கையெல்லாம் சுடுது. ஓகே. அவ்வளோதான். அப்படியே அமர்த்திருங்க. அவ்வளோதான். ஓகே. உப்பு வந்து இன்னொன்று உப்போட தன்மைக்கு உருகாது. சரிதா? இது உருகாது, ஒட்டாது, அடியும் பிடிக்காது. அது பாட்டுக்கு இருந்தால் அது பாட்டுக்கு இருக்கும். ஓகே. கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இப்படித்தான் உப்பில் அப்பளம் சொல்கிறது. எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? டேஸ்ட்டு. உப்பே இல்லை பாருங்க. சால்ட் வந்து ஹீட்டை ஸ்டோர் பண்ணும். ஓகே. சால்ட் ஹீட்டை ஸ்டோர் பண்ணும். அதே கொஞ்சம். பட்
அந்த எண்ணெயில் போய் டேஸ்ட் கொடுக்காது, நல்லா டேஸ்ட் கொடுக்காது. அது ஹீட் இறங்கின விட்டு எடுத்து வைக்கும்.